ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் புலாவ் தான். ரொம்பவே கம்மி இன்க்ரீடியண்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக 100% வெஜிடபிள் புலாவை எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2லேருந்து 3 ஏலக்காய், 2 பட்டை, 4 பிரியாணி இலை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 4லேருந்து 5 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பரும் சேர்த்து நல்லா தண்ணியே சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரு படி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு படின்னா ஒரு 1/2 கிலோ வரும். இதில் 2 படி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதேமாரி கொதித்ததுக்கப்புறம் ரைஸை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரைஸையும் சேர்த்துக்கோங்க. ரைஸை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப 1½ டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1½ டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. 2 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.